கல்வி சீர்திருத்தம் குறித்து ஹருணியின் திட்டவட்டமான அறிவிப்பு. ஹெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 3 குற்றப்பத்திரிகை. யாழில் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படும் அரசு வாகனங்கள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. யாழ் நாக விகாரை விகாராதிபதியை சந்தித்த அனுரகுமார திசாநாயக்க. கொழும்பில் துப்பாக்கிச்சூடு மாறுபீடத்தில் வந்த துப்பாக்கிதாரி. முடிந்தால் சிறிதரனை கைது செய், கருணாநிதி விடுத்துள்ள எச்சரிக்கை. அனுரவின் வடக்கு வருகை தொடர்பில் அதிகாரப்பூர்வ அழைப்பு கிடைக்கவில்லை, சத்தியலிங்கம் எம்பி கவலை. தீபச்செல்வனின் நினைவில் நாடுள்ளவன் கவிதை நூல் வெளியீடு. அமைச்சரவைக்கு எதிராக எதிர்க்கட்சி சிஐடியில் முறைப்பாடு. நாட்டுக்கு தேவையான முன்னேறிய சமூக குடிமக்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட கல்வி முறை ஒருபோதும் நிறுத்தப்படாது என பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்தார். வரவிருக்கும் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து சிலாபம் கல்வி வலய அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கம் இந்த நாட்டை கைப்பற்றிய போது மாற்றத்தக்க மாற்றம் செய்யப்பட வேண்டிய முக்கிய துறைகளில் ஒன்றாக கல்வித்துறை குறிவைக்கப்பட்டது என அவர் தெரிவித்தார். இத்தகைய சமூக மாற்றங்கள் சிறுபான்மையினரிடமிருந்து எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்றாலும் புதிய கல்வி சீர்திருத்தம் குழந்தை பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்புக்குள் செயல்படுத்தப்படும் என கருணை அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். பிழைகளை கண்டறிந்து தீர்க்கும் புதிய கல்வி முறையில் குழந்தைகளுக்கு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது, குழந்தைகளின் பாதுகாப்பு கொள்கைகளை பாதுகாக்கும் ஒரு கட்டமைப்புக்குள் செயற்பட வேண்டும். இந்த கல்வி சீர்திருத்தங்கள் மூலம்தான் தொழிற்கல்விக்கான மிகப்பெரிய வரவு செலவு ஒதுக்கீடு கிடைத்தது. பாடசாலைகளுக்கு இடையே நிலவும் டிஜிட்டல் சமத்துவமின்மை மற்றும் உள்கட்டமைப்பு சிக்கல்களை நீக்குவதற்கு தொடர்புடைய திட்டங்கள் தற்போது செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதால் அநீதி இழைக்கப்பட்ட மாணவர்களுக்கு விரைவாக நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். கல்வியில் மாற்றத்தை நோக்கி எடுத்து செல்லும் இந்த பயணத்தில் பொதுமக்களின் வரவேற்பு மிகவும் முக்கியமானது என கருணை அமரசூரிய தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ஹேலிய ரம்புக்வெல, அவரது மகன் ரமித் ரம்புக்வெல உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் 3 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. ஹெகலிய ரம்புக்வெல ஊடக, சுகாதார மற்றும் சுற்றாடல் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ஊழியர் சிலரின் பெயர்களை சேர்த்து அவர்களுக்குரிய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டதன் மூலம் அரசுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவை தவிர ஏனைய பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தனர். ஹெகலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை எனவும் இதனை முடிவுக்கு கொண்டு வருமாறும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தது. இதனை கருத்தில் கொண்ட நீதவான் வழக்கு தொடர்பான பணிகளை நிறுத்த உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வந்தால் மக்கள் கூட்டம் கூடுகிறது என்ற மாயை காணப்படுகிறது. உண்மை அதுவல்ல. யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசு பேருந்துகள் ஒழுங்கு செய்யப்பட்டு வலுக்கட்டாயமாகவே மக்கள் அங்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் என தமிழ் தேசிய கட்சியின் அமைப்பாளரும் யாழ் மாநகர சபை உறுப்பினரும் ஆகிய நிசாந்தன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், மக்கள் சக்தியின் உறுப்பினர் அந்த பேருந்தில் இருந்தவாறு புகைப்படம் எடுத்து முகநூலில் பகிர்ந்துள்ளார். கிராம சேவர் கூட நேற்றைய நிகழ்வுக்கு மக்களை திரட்டி ஏற்றிச் சென்றுள்ளார். அதைவிட பிரதேச செயலகங்களில் கடமை புரிகின்ற உத்தியோகத்தர்களும் அழுத்தத்தின் மத்தியில் ஜனாதிபதி நிகழ்வில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனால் சேவைகளை பெறுவதற்கு சென்ற மக்கள் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டபய ராஜபக்ச ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்தபோது என்ன செய்தார்களோ அதைத்தான் இந்த அரசாங்கமும் செய்கிறது என தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக நேற்றைய நிகழ்வில் செயற்பட்டிருக்கிறது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கோட்டபய ராஜபக்சவுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலை அனுரவுக்கும் ஒரு வருடத்துக்குள் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என தெரிவித்துள்ளார். இங்கு எந்தவிதமான மாற்றங்களும் இடம்பெறவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் தமது நிகழ்ச்சி நிரலை தெளிவாக வடகிழக்கில் முன்னெடுக்கிறது. நீங்கள் சிங்கள மக்களை ஏமாற்றலாம், ஆனால் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. ஏனெனில் தமிழ் மக்கள் நீண்ட ஒரு போராட்டத்தை கடந்து வந்துள்ளார்கள். எனவே நேற்றைய தினம் அரச உத்தியோகத்தர்களையும் அரச வாகனங்களையும் பயன்படுத்தியது சட்டவிரோதமான செயல் என்பதை திட்ட தெளிவாக தெரிவிப்பதாக குறிப்பிட்டார்.
வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க நேற்று யாழ்ப்பாணம் ஸ்ரீ நாகவிகாரை சர்வதேச பௌத்த நிலையத்துக்கு சென்றார். அங்கு நாகவிகாரையின் விகாராதிபதி வட இலங்கையின் தலைமை சங்கநாயக்க தேரர் வணக்கத்துக்குரிய மிகஜந்துர ஸ்ரீ விமல நாயக்க தேரரை சந்தித்து நலம் விசாரித்த ஜனாதிபதி விகாராதிபதியுடன் உரையாடலிலும் ஈடுபட்டார். அதன் பின்னர் விகாரைக்கு வருகை தந்திருந்த மக்கள் அவர்களின் விவரங்களை கேட்டறிந்து சுமூகமாக ஜனாதிபதி உரையாடினார். கொழும்பு இந்துப்பட்டி வீதி பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. 125வது வத்து என்னும் பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முச்சக்கர வண்டி ஒன்றில் வந்த குழுவினர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் பிரதான துப்பாக்கிதாரி மாறு வேடத்தில் வந்து துப்பாக்கிச்சூட்டை நடாத்திவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்தில் சிறுவர் ஒருவரும் சிறுமி ஒருவரும் சிறு காயங்களுக்கு உள்ளாகியதாக போலீசார் குறிப்பிட்டனர். கள்ளமணல் ஏற்றும் விவகாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சம்பந்தப்பட்டால் அவரை கைது செய்யுங்கள் என கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரனை பார்த்து மது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பினார். தனியார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்தோடு ஸ்ரீதரன் தொடர்பில் பாராளுமன்றத்தில் முறைப்பாடு அளிப்பதற்கு கடத்தொழில் அமைச்சருக்கு வெட்கமில்லையா என குற்றம் சாட்டினார். மேலும் ஸ்ரீதரன் மீது பிழை இருந்தால் உடனடியாக சட்ட நடவடிக்கைகள் எடுங்கள் என வலியுறுத்தினார். ஜனாதிபதியின் வடக்கு வருகை தொடர்பில் அதிகாரப்பூர்வ அழைப்பு எதுவும் எமக்கு விடுக்கப்படவில்லை என தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவின் வடமாகாண விஜயம் குறித்து கருத்து தெரிவிக்க போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு நிச்சயமாக மக்கள் ஆவலோடு இருப்பினும் கடந்த காலங்களில் வந்த ஜனாதிபதி மேல் நேரடியாக தமிழ் மக்களை கொண்டு குவித்த, தமிழ் மக்களுடைய சொத்துக்களை அழித்த, தமிழ் மக்களை காணாமல் ஆக்குன, தமிழ் மக்களுடைய பரம்பரையை அளித்த, தமிழ் மக்களை இடம்பெயரச் செய்த ஜனாதிபதிகளாக இருந்தார்கள். அதில் மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. இப்போ யுத்தம் முடிந்து 15 வருடங்களுக்கு மேல் இப்போ இவர் வந்து 15வது வருஷம், யுத்தம் முடிஞ்சு 15 வருஷத்துக்கு பிறகு வந்த ஜனாதிபதி. இப்போத்தைய தலைமுறைகள் ஜனாதிபதி மாற்ற கொடூரமான முகத்தை பார்க்கவில்லை. இந்த ஜனாதிபதிக்கு அப்படி ஒரு கொடூரமான முகம் இருக்குன்னு நான் சொல்ல வரையில்லை. இப்போ ஒரு யுத்தம் இல்லாத சூழல்ல நிச்சயமாக இளம் துடிப்பான நல்ல விடயங்களை பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார். எங்களுக்கும் அவரில் நிறைய நம்பிக்கை இருக்குது. இந்த நாட்டை முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது. இந்த நாட்டை ஒரு சகலேன மக்களும் வாழக்கூடிய ஒரு நல்ல நாடை மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஒரு நடைமுறைக்கு வருமா அல்லது நடைமுறைக்கு வராதான்றதை நாங்களும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனுடைய அவரை நாங்கள் தொடர்ந்து எங்களோட பிரதேசங்களுக்கு வாங்குவோம், மக்களை சந்திங்கோ, நல்ல விஷயங்களை செய்யுங்கோன்னு நாங்கள் வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் வரைக்கும் எங்களுக்கும் சொல்லுங்கோ. நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இதுவரையில் இந்த ஒரு வருடம் முடிந்து விட்டது. எங்களுடைய பிரதேசங்களுக்கு வருகிற எந்த ஒரு அமைச்சரும் எங்களுக்கு சொல்லிட்டு வர இல்லை. மஹிந்த, ரணில், அதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதிகள காலத்தில் கூட ஜனாதிபதிகளோ அல்லது அமைச்சர்களோ எங்களுடைய பிரதேசங்களுக்கு வரைக்க முன்னர் இருந்த எம்பி மேலே கூப்பிடுவனும், டிஸ்கஸ் பண்ணுவனும், கலந்துரையாடுவனும், பிரச்சனைகளுக்கும் கூட ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லுவனும். அந்த ஆலோசனையை நடைமுறைப்படுத்தினார்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மரியாதை நிமித்தமாச்சிலும் செய்தனும். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து ஒரு நாள் கூட எங்களுடைய பிரதேசங்களுக்கு வரையக்க மக்கள் பிரதிநிதிகளை கூப்பிடுற இல்லை. தாங்கள் வந்து தங்களுடைய கட்சி உறுப்பினர்களோட மாத்திரம் பேசி திட்டங்களை தீட்டுகிறார்கள். எதிர்கட்சியில் இருக்கிற எவருக்குமே தெரியாது. அந்த வகையில் ஜனாதிபதியும் இப்போ வந்தது எங்களுக்கும் தெரியாது. பத்திரிகைகள்லாம் நாங்களும் பார்த்தோம். எங்களுக்கு அழைப்பதிலும் அப்படி ஒன்றும் வர இல்லை. ஆனால் அவர் வந்து போகிற நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மக்கள் நீண்ட காலமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகம், இந்த மக்கள்ன்ற புறநறைகளை அவர்களும் அறிந்து கொள்ள வேணும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நாங்களும் இந்த நாடு நல்ல திசை நோக்கி போகிறதாக இருந்தால் நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறோம். எங்களோட கட்சி சொல்லியிருக்குது. எங்களுடைய நிலைப்பாடு நாங்களும் சம அந்தஸ்துள்ள மக்களாக ஏனைய இன மக்களை போல இந்த நாட்டில் வாழ்வதற்கு யாராவது வழி சமைப்பார்களாக இருந்தால் அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு நாங்களும் தயாராக இருப்போம். அந்த வகையில் ஜனாதிபதியின் வரவு நல்வரவாக இருக்கட்டும். எங்களை சொல்லாலும் சொல்லாட்டிக்கும் வந்து எங்களை மக்களை சந்தித்து அவர் போகிறது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன்.
கிளிநொச்சியில் ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வன் எழுதிய நினைவில் நாடுள்ளவன் கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வு இன்று சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. குறித்த நிகழ்வை தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவை மற்றும் கிளிநொச்சி மாவட்ட விவாதிகள் கழகம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தலைமை வகிக்க உள்ளார். இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஐபிசி தமிழ் மற்றும் ரீச்சாவின் நிறுவனர் கந்தியா பாஸ்கரன் மற்றும் சிங்கள எழுத்தாளர் திலீனா வீரசிங்க ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். கவிதை நூல் தொடர்பான விமர்சன உரையை கோப்பாய் ஆசிய கலாசாலை விரிவுரையாளர் வேல் நந்தகுமார் வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்ய எடுத்த நடவடிக்கை காரணமாக தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவைக்கு எதிராக குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையகத்தில் முறைப்பாடு அளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் முடிவு செய்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு இந்த நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை பெறுவதை உறுதி செய்வதற்கு பொறுப்பாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தரமற்ற நிலக்கரியை சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு இறக்குமதி செய்ய அமைச்சரவை திட்டமிட்ட முறையில் செயல்பட்டதற்கான ஆதாரம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எம்பியின் கூற்றுப்படி இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி 1 கிலோவுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய கிலோ கலரிகளின் அளவு 5900 குறைவாக உள்ளது. அதன்படி நிலக்கரியின் இருப்பு நிராகரிக்கப்பட வேண்டும். இருப்பினும் இந்த நிலக்கரியின் தரம் குறித்து நிலச்சோலையில் உள்ள லக்விஜியா மின் நிலையத்தில் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் நிலக்கரிக்கு தேவையான தரத்தில் இல்லை என்பதை நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தரமற்ற நிலக்கரி ஊழலுக்கு தற்போதைய அரசாங்கம் நிச்சயமாக பொறுப்பாகும் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.